வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசியின் வாராந்திர ராசி பலன். இந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள தனுசு ராசி கிரக ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்து 4வது வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரம் நீங்கள் மனதளவிலும் தங்களின் உடல் அளவிலும் சோர்வாக இருக்கும் சூழல் இருக்கிறது என்று கிரக நிலைகள் கூறுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தாங்கள் சிறிது ஓய்வு மற்றும் சத்தான உணவை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் ஆற்றல் அளவை உயர்த்தி தங்களின் உடல் நலத்தை மேம்படுத்த முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தனுசு ராசி மக்கள் இவ்வாறு செய்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதாக அமையும். தனுசு ராசி மக்களுக்கு மேலும் இந்த வாரம் தங்களின் நிதி விஷயங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வார நேரத்தில் பல கிரகங்களின் அம்ச பார்வை உங்களின் ராசிக்கு சாதகமாக செயல்படும் தன்மையில் இருப்பதால் மற்றும் அவை பல வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி வழங்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்ப பொறுப்புகளை நன்கு கவனிக்க வேண்டும். நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் குடும்ப உறவுகளையும் உங்கள் துணையையும் புறக்கணிக்காமல் இருப்பது நல்லது. அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களின் மீது சில நேரங்கள் வெறுப்பை காட்ட தொடங்குவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களின் குடும்ப உறவுகளின் ஆதரவை பெற்றால்தான் உங்களின் வேலையில் அல்லது நீங்கள் செய்யும் தொழிலில் நல்லது ஒரு முன்னேற்றம் அடைந்து நல்ல லாபத்தை உங்களால் பெறுவதற்குண்டான சூழ்நிலையை தக்க வைக்க முடியும். இல்லையேல் மனம் விரும்பி துன்பப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. இதனால் உங்கள் வேலை மற்றும் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் சக ஊழியர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவார்கள் என்று அது சார்ந்த சூழலும் இருக்கிறது. இதன் காரணமாக உங்களின் உறவுகளின் ஆதரவை பெறுவதில் சிக்கல் இல்லாமல் நீங்கள் பார்த்து பழக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் முக்கியமாக தனுசு ராசி மாணவர்கள் தங்களின் பாடங்களை புரிந்து கொள்வதில் உள்ள அனைத்து வகையான சிரமங்களிலிருந்தும் விடுபட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த வார நேரத்தில் நீங்கள் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் உருவாகும் ஏற்ற தாழ்விலிருந்து வெளியேறுவதில் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு தகுந்தவாறு உங்களின் கிரக நிலைகள் உங்களுக்கு உதவி புரியும் என்று நீங்கள் நம்பலாம். இதனால் நீங்கள் உங்கள் மனதை படிப்பில் அதிக ஈடுபாடு கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆழ்ந்த ஞானத்தை இந்த நேரத்தில் படிப்பில் செலுத்த உங்கள் வெற்றி உங்கள் கைவசமாகும் என்பதை புரிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் குடும்பத்தை போற்றி தங்களின் உறவுகளை மதித்து நடந்தால் உங்களின் வெற்றி உங்களின் கைகளில் தவழும். இதனால் தனுசு ராசி மக்கள் முதலில் தங்களை முழுமையாக உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு தங்களின் ஆசைகளை அது சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் அக்கறை கொள்ள வேண்டும். இல்லை என்றால் துன்பத்தில் சூழ வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தவரை குரு பகவானை வணங்கி அவரின் ஆசியை பெறுங்கள். வியாழன் புதன் அன்று தட்சிணாமூர்த்தியை வணங்குவது உங்களுக்கு நலமாக இருக்கும். மற்றும் விநாயகரை வணங்குவதும் உங்களுக்கு நன்மையை தரும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.